வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள். வியாழக்கிழமை 28/8/2025. உலகம். வாஷிங்டன், ஆகஸ்ட் 28. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போரை மோடி நடத்துகிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசகர் தாக்கு. இதோ பாருங்க. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 25% வரியை விதித்தார். மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் அபராதமாக இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாகவும் டிரம்ப் அறிவித்தார். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதால் உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுகிறது என்று டிரம்ப் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே இந்தியா மீதான 50% வரி விதிப்பு நேற்று முதல் அமுலுக்கு வந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நாவ்ரோ அளித்த போட்டியில் கூறியதாவது: இந்தியாவின் அதிக வரி விதிப்புகளால் அமெரிக்காவில் வேலைகள், தொழிற்சாலைகள், வருமானம் மற்றும் அதிக சம்பளம் ஆகியவற்றில் இழப்பு ஏற்படுவதால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியா செய்யும் செயல்களால் அமெரிக்காவில் உள்ள அனைவரும் வாய்ப்புகளை இழக்கிறார்கள். நுகர்வோர், வணிகங்கள் என அனைத்திலும் இழப்பு ஏற்படுகின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போரை மோடிதான் நடத்துகிறார் என்று கூறுவேன். அதை புதின் போர் என்று சொல்ல மாட்டேன். இந்திய ரஷ்ய எண்ணெயை தள்ளுபடியில் வாங்கிய பின்னர் இந்தியா சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய சுத்திகரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து உலகின் பிற பகுதிகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செல்கின்றன. இதில் ரஷ்யா தனக்கு கிடைக்கும் பணத்தை பயன்படுத்தி உக்ரைன் போருக்கு நிதி அளிக்கிறது. இந்த போருக்கு இந்தியா உதவுவதால் அமெரிக்காவில் வரி செலுத்துவோர் பாதிக்கப்படுகிறார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வரும் பாதை இந்தியாவிடமும் இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான கூடுதல் 25% வரி விதிப்பு நாளையே ரத்து செய்யப்படலாம். மோடி ஒரு சிறந்த தலைவர். இந்தியா ஒரு முதிர்ந்த ஜனநாயகம். அது புத்திசாலித்தனமான வழி மக்களால் நடத்தப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். வாஷிங்டன், ஆகஸ்ட் 28. அமெரிக்காவில் பயங்கரம். பள்ளிக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு. 2 மாணவர்கள் பலி, 17 பேர் காயம். தாக்குதல் நடத்திய வாலிபர் தற்கொலை. வாஷிங்டன், ஆகஸ்ட் 28. அமெரிக்காவின் மின்சோட்டா மாகாணம் மினியாபோலிஸ் நகரில் உள்ள கத்தோலிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 395 குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பள்ளியில் உள்ள தேவாலயத்தில் குழந்தைகள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடந்தது. பள்ளிக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தேவாலய ஜன்னல் வழியாக திடீரென குழந்தைகளை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதனால் மாணவர்கள் அலறி அடித்து ஓடினார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 8 மற்றும் 10 வயதுடைய 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 17 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காயமடைந்த குழந்தைகளை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் தேடினர். அப்போது பள்ளியில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் அந்த நபர் பிணமாக கிடந்தார். அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் 23 வயதான ராபின் வெஸ்டோமெயின் என்பது தெரிய வந்தது. அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதற்கு முன்பாக அது பற்றிய தகவல்களை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தான் எழுதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கிகளையும் வீடியோவில் காண்பித்து உள்ளார். அந்த துப்பாக்கிகளில் அதிபர் டிராமை கொல்ல வேண்டும், இந்தியா மீது அணுகுண்டு வீச வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்தது பாருங்க. இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலில் 8 சீரிய ராணுவ வீரர்கள் பலி. தலைநகரம் டாமாஸ்கில். இஸ்ரேல் சீரியா இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இந்த நிலையில் சீரிய தலைநகர் டாமாஸ்கின் தெற்கு புறநகர் பகுதியான கிஸ்வாவில் ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. இதில் 8 சீரிய ராணுவ வீரர்கள் பலியானார்கள். பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு சீரிய கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளது. இது தொடர்பாக சீரிய வெளியுறவு அமைச்சகம் கூறும்போது, இஸ்ரேலின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறலாகும். சீரியாவின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான மீறல் ஆகும். பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் போக்கில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இருந்து வருகிறது என்று தெரிவித்து
உள்ளது. நியூயார்க் ஆகஸ்ட் 28 அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் ஆல்காரஸ் சப்லென்கா 3வது சுற்றுக்கு தகுதி. நியூயார்க் ஆகஸ்ட் 28 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. உலகின் 2ஆம் நிலை வீரரான அல்கர்ஸ் ஸ்பெயின் 6-1 6-0 6-3 என்ற நேர் செட் கணக்கில் பெலுசியா இத்தாலி வீழ்த்தி 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றொரு ஆட்டத்தில் 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவரும் 7- நிலை வீரருமான ஜோவிகாஸ் செர்பியா 6-7 5-7 6-3 6-3 6-1 என்ற கணக்கில் அமெரிக்கா வீரர் ஸ்வைஸ்தாவை தோற்கடித்தார். காயத்தால் 5 நிலை வீரர் ஜோக் ட்ரப்பர் இங்கிலாந்து 2வது சுற்றில் வெளியேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல் நிலை வீராங்கனையான சப்லென்கா பிளாரஸ் என்ற கணக்கில் ரஷ்யாவை சேர்ந்த போலினர் குடோமோடாவை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்ற ஆட்டங்களில் ஜெசிகா போகுலா அமெரிக்கா, ஜாஸ்மின் பயோவினி இத்தாலி, முர்ரா ஆண்டர்வா ரஷ்யா ஆகியோர் போர் வெற்றி பெற்றனர். இத்துடன் இந்த உலக செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.